ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura at ECR Kovalam. Grand launching on 22nd, 23rd and 24th August 2025. ஆமீர் கான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் கூலி படத்தில் நடிச்சிருக்கவே கூடாது, கதையை கேட்காம நான் ரஜினி அவர்களுக்காக போய் நடிச்சிட்டேன், ஆனால் என்னோட கதாபாத்திரம் எதுக்காக அதில் வந்துச்சு அப்படின்றதே எனக்கு டவுட்டாக இருக்குது, நான் நடிச்சிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லதான் ஒரு போஸ்டர் ஒன்று இப்போ போயிட்டுருக்கு. ஆமீர் கானும் ரஜினியை மோதிர மாதிரியான ஒரு சண்டை காட்சி போட்டிருந்தாலும் பரவாயில்ல, இப்படி எது மேலே எதுக்கு தான் அவர் வந்தார், ஆமீர் கான் எதுக்கு வந்தார்? பணம் கூட பிரச்சனை கிடையாது, பணம் பிரச்சனை இல்லை, தேதியை மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லலாம். ஓகே, அப்போ அவ்வளோ ஆர்வமாக வந்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட நபருக்கு வந்து இயக்குனர் தான் அங்கே தப்பு நான் பார்க்குறேன். முதல்ல வந்து கதை கேட்கும் போது கேட்டால் உங்களுக்கு கெஸ்ட் ரோல் தான் பண்ணுறீங்க, எந்த படத்தை கெஸ்ட் ரோல் பண்ணால் ரஜினி சாரோட பண்ணணும். ஓ ரஜினி சாரோட பண்ணுறேன்னா அப்போ ஓகே. இயக்குனர்கிட்ட வந்து நீங்கள் யாரும் தலையிடக்கூடாது, அவர் சொல்கிறத மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு போயிட்டீங்கன்னா அப்போ அந்த இடத்துல வந்து அவுட்புட் கரெக்டாக இருக்கும். அதில் வந்து நீங்கள் நடிக்கிற கதாநாயகர்லாம் வந்து என்ன சார் எனக்கு போய் இந்த ரோல் கொடுக்குறீங்க, இதில் நான் ரொம்ப டம்மி ஆயிடுறேன் சார், என்ன சார் இப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன ஆகும்? ஃபைன் டைம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பத்திரிகையாளர் ஷேக்வாரா சார் நம்ம கூட இருந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ஆமீர் கான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் கூலி படத்தில் நடிச்சிருக்கவே கூடாது, கதையை கேட்காம நான் ரஜினி அவர்களுக்காக போய் நடிச்சிட்டேன், ஆனால் என்னோட கதாபாத்திரம் எதுக்காக அதில் வந்துச்சு அப்படின்றதே எனக்கு டவுட்டாக இருக்குது, நான் நடிச்சிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லதான் ஒரு போஸ்டர் ஒன்று இப்போ போயிட்டுருக்கு. இது வந்து உண்மையா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் கதை பார்க்கும்போது கூலி படம் பார்த்ததா எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா இது அவர் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அவரோட கேரக்டர் எதுக்கு வந்துச்சுன்றதே தெரியல அப்படின்றது பார்க்குற சினிமா ரசிகர்கள் எல்லாருமே இது உண்மையாக சொல்லியிருப்பாரு அப்படின்றது எல்லாரும் சொல்கிறாங்க. உண்மையாக அவர் அப்படி சொல்லியிருக்காரா இல்லை? நான் முதல்ல படத்தில் வந்து நான் சொல்கிறேன், படத்தில் வந்து பேன் இண்டியா மூவியாக எடுக்கணுன்றதுக்காக பல உங்களுக்கு தெரியும், டோலிவுட்டாக இருக்கட்டும் வந்து மல்லுவுட்டாக இருக்கட்டும் எல்லாம் பல இடங்கள்ல இருந்து பல கேரக்டர்களை கொண்டு வந்து போடுறாங்க. மல்லுவுட்லேருந்து இவர் சௌபின் வந்து கலக்கினார், வந்து டோலிவுட்லேருந்து நாகார்ஜுனா வந்தார். இப்படி வரும்போது பாலிவுட்லேருந்து ஒருத்தரை கொண்டு வராங்க தான் நான் வந்து. அப்போது அந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெரியும் வழக்கமாக ஜாக்கி ஷராப் தான் கொண்டு வருவாங்க, அமிதாப் வந்து வேட்டையனில் கொண்டு வந்தாங்க உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா லோகேஷ் வந்து ஆமீர் கானை கொண்டு வந்ததில் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, கொண்டு வரட்டும் தான். ஆனால் ஒரு கதையோடு வந்து அவர் பின்னி பிணைஞ்சிருக்கிறாரான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. வேட்டையனில் கூட பார்த்தீங்கன்னா வந்து அமிதாப்போட ரோல் ரொம்ப ஸ்ட்ராங் ரோல்லாம் கிடையாது, ஒரு மனித உரிமை ஆணையத்தோட ஒரு தலைவராக வரத்தால் அவர் என்ன பண்ணாருன்றது கடைசி வரைக்கும் பெருசாக வந்து இல்லை. ஆனால் ஒரு சில காட்சி நல்லா இருந்துச்சு, கதையோட ரொம்ப மோசமானு சொல்ல முடியாது ரொம்ப. ஆனால் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டார் அவர் வந்து ஒட்டுமொத்த வட மாநிலங்கள் முழுவதும் அறியப்பட்ட ஒரு மனிதர் அமிதாப். அப்போ அப்படி இருக்கும்போது ஏன் உலகம் முழுவதும் தெரியும் அமிதாப் சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது அவரை வந்து பயன்படுத்துனதில் வந்து பார்த்தீங்கன்னா குறைவாக பயன்படுத்தலாம்னு சொல்லலாம், ஆனால் மோசமாக பயன்படுத்தலாம் சொல்ல முடியாது. பட் இதில் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், இதில் ஆமீர் கான் வந்து கூலியில் வந்து அவர் என்னதான் பண்ணாருன்றது ஒரு கேள்வி இருக்குது. இந்த கேரக்டர் எதுக்கு எல்லாத்தையும் காட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்டாக வந்து இப்போது கடைசி கிளைமேக்ஸில் வந்து நாகார்ஜுனா சொல்லிட்டு இறந்துடுறாரு, ஒருத்தன் வந்துட்டு இருக்கிறான் அவனை கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்ல, ஒருத்தன் வராம்பாரு நீ அவனுக்கு நீ பதில் சொல்ல ஏதோ சொல்கிறாரு இல்லையா. அப்படி இருக்கும்போது அது ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது ஆமீர் கானுடைய ரோல். என்னமோ பெருசாக பண்ண போகிறாருன்னு சொன்னால் 2 நாயை கூப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து எங்கே பார்த்தாலும் வந்து கண்ணாப்பினான்னு ஒரு டேட்டு குத்திக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து பீடி பிடிக்கிறது, அப்பா எப்படின்னா அப்பன்னு ஒருத்தர் இருக்கிறாங்க ஆனால் அவன் முன்னாடி பீடி பிடிக்கிற மாதிரி காட்டுறது. சரி 3 பேரும் சேர்ந்து என்னமோ பண்ண போகிறாங்க கேட்டால் 3 பேரும் சேர்ந்து பீடி பிடிக்கிற மாதிரி ஒரு காட்சி. எதுக்கு வந்து இவங்க எல்லாரையும் சொல்கிறாரு அவ்வளோ நல்லவரா இவர் அப்படின்னு இருக்குது. எப்படி இருந்தாலும் சரி, அப்படி இருந்தாலும் வந்து எப்படி வந்து மன்னிக்கிறாரு யார் வந்து ரஜினி எப்படி மன்னிக்கிறாரு அவங்கள? எப்படின்னா ஸ்மக்லர் தானே, அவன் எதனா பண்ணிட்டு போட்டோம், ஸ்மக்லர் தானே. அப்போது ஸோ ஸ்மக்லராக வந்து கட்டினா அவர் வந்து இதயத்தை கடத்தினா என்ன தங்கத்தை கடத்தினா என்ன ஏதோ ஒன்று ஆக மொத்தம் வந்து. அப்படி இருக்கும்போது ரஜினி எப்படி அதை விட்டுறாரு அப்படின்னு ஒன்றுக்கு. சௌபினை கூப்பிட்டு வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பெரிய பள்ளத்தை நோண்டி அது உள்ள தூக்கி போகிறார். ஒன்று சௌபினை வந்து ரஜினியை கொல்ல வர மாதிரி அதை தடுத்து இவர் கொல்ற மாதிரி காட்டியிருந்தாலும் கூட பரவாயில்ல, இல்லை ஆமீர் கானோ ரஜினியை மோதிர மாதிரியான ஒரு சண்டை காட்சி போட்டிருந்தாலும் பரவாயில்ல. இப்படி எது மேலே எதுக்கு தான் அவர் வந்தார், ஆமீர் கான் எதுக்கு வந்தார்? ஸோ டம்மி பண்ணுற மாதிரி. அதுதான் என்னென்னா சில நேரங்களில் சிக்கல் இருக்குது நடிகர்களுக்கு. முதல்ல கதை சொல்லும் போது ரொம்ப ஆர்வமாக இருக்கும். இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த செய்தியை நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதில் நான் ஒத்துக்கிட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்கல்ல. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்துச்சு,
அதாவது ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்தில் உங்களுக்கு நடிக்கணும்னு கேட்டபோது முதல்ல தேதியை சொல்லுங்கள், சம்பளத்தை பற்றிலாம் பேசாதீங்கன்னு சொன்னதான் தகவல். ஓகே. சம்பளம்லாம் பொருட்டை கிடையாது, தேதியை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்துடுறேன். ரஜினி சார் கூட நடிக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆவலோடு இருக்கேன், தேதியை மட்டும் சொல்லுங்கள், பணம் கூட பிரச்சனை கிடையாது, பணம் பிரச்சனை இல்லை, தேதியை மட்டும் சொல்லுங்கன்னு சொன்னாராம். ஓகே. அப்போ அவ்வளோ ஆர்வமாக வந்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட நபருக்கு வந்து இயக்குனர் தான் அங்கே தப்பு நான் பார்க்குறேன். கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் வெயிட் வச்சுருக்கணும். ஸோ வெயிட்லெஸ்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ரோலாக ஆகிடுச்சு அது. அவர் என்ன தான் பண்ணார், 2 நாயை கொண்டு வந்தார், டேட்டு கொண்டு வந்தாங்க, கடைசியில் வந்து அந்த பீச்சில் கொண்டு வந்து அது கிளைமேக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப வீக் ஆகிடுச்சு. ரஜினியை நீங்கள் தூக்கி நிறுத்த வேண்டிய அவசியமே இல்லை, ஆல்ரெடி அவர் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் நிற்கிறார். அப்போ இந்த இடத்துல வந்து ஆமீருக்கு வந்து ஒரு சரியான ஒரு ஸ்ட்ராங் போர்ஷனே இல்லை, அது கிரிட்டிசைஸ் ஆகுது இப்போ. அப்போ அவருடைய ரசிகர்களுக்கு பதில் சொல்லணும்ல. இப்போது தக் லைஃப்பில் தம்பி ஒரு சிம்பு வந்து எனக்கு ரொம்ப அவரோட எதிர்பார்த்து போகிறேன். சிம்பு வந்து நடிப்பை ரொம்ப எதிர்பார்த்து நான் கமலை கூட எதிர்பார்த்தேன். அங்கே போனால் சிம்பு வந்து ஏகத்துக்கும் டம்மி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ சமக்கம் வந்து எனக்கு நம்ம போன வீடியோல இதை பற்றி அப்படி இருக்கும். அதுதான் அப்போ வந்து என்னென்னா அங்கே வந்து ஆமீருக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குல்ல, அப்போ அவங்க கேட்பாங்கல்ல, நாங்கள் எதுக்காக இந்த ரோலில் போய் நீங்கள் நடிச்சிங்க, என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. ஒரு ட்ரெஸ் காஸ்டியூமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பனியனை போட்டுக்கிட்டு ஒரு ஷார்ட்ஸை போட்டு டேட்டு உடம்பெல்லாம் டேட்டு குத்திக்கிட்டு ஒரு காமெடி ஆயிடுச்சு. அதுன்ற ஒரு ஆக்ஷனாக அவருக்கு என்ன பண்ணாருன்றது ஒன்று இருக்குது. அவருக்கான அந்த வெயிட் ஒரு வெயிட் இருக்குல்ல, அந்த இடத்துல கதையை வந்து மாற்றிடலாம். வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து தீர்க்காது, கதையில் தான் பிரச்சனை. அவருக்கான ரோல் அங்கே என்ன, எதுக்காக வரணும்? ஒரு பேன் இண்டியா மூவின்றதுனால கொண்டு வந்து ஒருத்தர் காமெடி பண்ண முடியாதுல்ல, ஒருத்தர் வச்சுட்டு. ஏதாவது ஒன்று வந்து ஸ்ட்ராங் போர்ஷன் ஏதாவது இருக்கணும், வேறு மாதிரி கதையை முடிச்சிருக்கலாம். அப்போ வந்து அதுதான் அங்கே வந்து கேள்வி. அதனால அவர் ஒருவேளை அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சொன்னாரான்னு தெரியல, ஃபேக்குன்னு சொல்கிறாங்க சில பேர். ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல புலம்பிருப்பா தான் நினைக்கிறேன். யார் ஆமீர் கான் ரஜினி படத்தில் வச்சு என்ன டம்மி ஆக்கிட்டான், அவனுங்க அந்த சவுத் வாலாலாம் டம்மி ஆக்கி விட்டான் என்ன அப்படின்னு கூட சொல்லிடலாம். ஏன்னா எல்லாம் சவுத் வாலா தானே, அங்கே இருக்கிற அத்தனை பேர் சொல்லுவா சவுத் வாலா, அவர் ஒரு தான் நார்த் வாலா, அதனால் கூட சொல்லியிருக்கலாம். ஸோ நார்த்தனில் இருக்கிற மேகசைன்லாம் சொல்லுவேன்ல, ஒரு காமெடியாக ஒரு டம்மி ரோலில் போய் நடித்தார் ஆமீர் கான் சொல்லுவாங்கல்ல. அடுத்த படங்கள் எப்படி வரும் கண்டிப்பாக இல்லை. அதுதான் இந்த இடத்துல வந்து கேட்டினா இப்போது ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் இப்போ அமிதாப் பச்சன் கொண்டு வந்து ஒரு ரோல் கொடுக்குறாங்க, மனித உரிமை ஆணையத்தோட தலைவர்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா அது ஒரு வெயிட் இருக்குது. இதில் பெரிய டானாக கொண்டு வந்து காட்டிங்கன்னா வந்து என்னன்னா வந்து சார் அந்த டான் வந்து என்ன பண்ணார், ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறீங்க வந்து பேசுகிறதுக்கு, ஆனால் வெயிட் இல்லைன்ற நான் கேரக்டர் வந்து வெயிட் இல்லை. அது வந்து விமர்சனம் ஆகும் கண்டிப்பாக. அங்கே இருக்க பத்திரிகைகள் பேசுவாங்கள்ல, எழுதுவாங்கல்ல, ஸோ அதோட ரியாக்ஷனாக கூட இது இருக்கலாம் ஒரு வேலை. ஓகே. இந்த மாதிரி நிறைய படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஹீரோஸ் இல்லைனா பெரிய பேனர்ன்றதுனால போய் நடிக்கிறதோ இல்லைனா வந்து இதுக்கு முன்னாடி அந்த டைரக்டருக்கு வந்து நிறைய படங்கள் நல்லபடியாக போய் இருக்குன்றதுக்காக அந்த படங்களில் கதை ஓரளவுக்கு இருந்தாலுமே இல்லைனா கதை முழுசாக கேட்காம நிறைய பேர் வந்து நடிச்சுட்டு அதுக்கப்புறமா இல்லை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன் நடக்குது? இல்லை என்னன்னா முதல்ல வந்து கதை கேட்கும்போது கேட்டால் உங்களுக்கு கெஸ்ட் ரோல் தான் பண்ணுறீங்க, எந்த படத்தை கெஸ்ட் ரோல் பண்ணால் ரஜினி சாரோட பண்ணணும், ஓ ரஜினி சாரோட பண்ணுறேன்னா அப்போ ஓகேங்க பரவாயில்லைங்க முதல்ல கதையை கேட்க மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு நம்பிக்கை நமக்கு கொஞ்சம் வெயிட் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது தம்பி ஒரு சிம்பு பொறுத்த வரைக்கும் என்ன கமல் நடிக்கிறார், கமல் கூட அதுக்கப்புறம் மணிரத்னம் பெரிய இயக்குனர், அப்படி பார்த்து போயிடுறது தான். எப்படியும் நம்ம கேரக்டரை வந்து கீழே விட வைக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அங்கே உள்ளே போன பிறகு பெரிய கான்ஸ்பிரசி இவங்களுக்குள்ளே வந்து ஒரு சதி திட்டமே தீட்டுவாங்க. என்னென்னு கேட்டால் முதல்ல ஒரு கதையை சொல்லியிருப்பாங்க, அது சரின்னு கூட அவருக்கு எடுத்திருப்பார். அதுக்கப்புறம் கதையில் மாறுது, வசனத்தில் மாறுது, காட்சிகள் மாறுதுன்னு கேட்டால் அங்கே வந்து மறுத்து பேச முடியாத ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழலாயிடும். சிம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயக்குனர், சிம்புக்கு ஆல்ரவுண்டர், சினிமாவில் வந்து ஆல்ரவுண்டர் எல்லாருமே அவருக்கு தெரியும். நம்ம கேரக்டர் இங்கே வந்து என்ன வெயிட்டு என்ன வெயிட்லெஸ்ஸு எல்லாமே அவருக்கு தெரியும், தெரியாமலாம் ஒன்றும் கிடையாது. ஆனாலும் அந்த இடத்துல பேச முடியாது, ஏன்னா பெரிய இயக்குனர், சீனியர் ஆர்டிஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து அப்போ வந்து அவங்கள மறுத்து பேச முடியாது, ஒரு சூழ்நிலை கைதிய மாதிரி ஆயிடுவாங்க அந்த இடத்துல. சரி சரி நடித்து தொலைச்சிரும் அப்படி தான் வந்து இருக்குது. அதனால தான் எனக்கு என்னென்னா ஸ்டார் வேல்யூ வந்து அந்த இடத்துல வந்து சிம்பு வந்து டம்மி பண்ணாங்க. அதே தான் நடந்திருக்கு. இப்போ இவங்களுக்குலாம் என்னென்னு கேட்டால் வந்து கடைசியாக வந்து ஒரு ரஜினியோட சேர்ந்து இந்த காட்சி இந்த வசனத்தை நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த இடத்துல மறுக்க முடியாதுல்ல, அந்த ஸ்பாட்டில் போய் மறுக்க முடியாதுல்ல. அதுதான் அந்த இடத்துல இருக்குது. அதுதான் ரொம்ப இந்த மாதிரியான ஒரு சில படங்களை நடிக்கும்போது ஒரு பேன் இண்டியா மூவி நடிக்கும்போது என்னுடைய ரோல் என்னப்பா,
எனக்கு என்ன ஸ்ட்ராங் இருக்குது இப்போது பழைய கதை உங்களுக்கு சொல்கிறேன். இதே ரஜினி படத்தில் படையப்பால வந்து அப்பாஸ் பண்ண ரோலை யார் பண்ணுறதா இருந்தது தெரியுமா? யாரை கேட்டாங்க தெரியுமா? முதல்ல விஜய் தான் கூப்பிட்டாங்களாம். ஓ ஓகே. அப்பாஸோட ரோலில் வந்து விஜய் கூப்பிட்றாங்க. விஜய் வந்து யோசிக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு என்ன கேரக்டர்னு சொல்லும்போது அப்படி சொன்ன உடனே அப்போ சொல்லிட்டாரான், இல்லை நான் அந்த கேரக்டர் வரல. ஏன்னா கேரக்டர் வந்து வெயிட்லெஸ், ஒரு சாக்லேட் பாய் கேரக்டர் அது. இவர் வந்து நெக்ஸ்ட் லெவலில் போயிட்டுருக்குறாங்கல்ல, ஒரு முழு படத்தை நடிக்கக்கூடிய ஒரு அப்படின்னு கேட்டால் அது அந்த கேரக்டருக்கு என்ன வெயிட்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க முழுக்க அது வந்து இதுதான் கேரக்டர், ரஜினியோட மகளை வந்து நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி அப்படி. அப்போ வந்து கேட்டால் இல்லை எனக்கு இந்த கேரக்டர் வந்து கேரக்டர் வெயிட் இல்லைன்னு போது வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சில நேரங்கள் தீர்க்கமாக சில பேர் முடிவு எடுப்பாங்க. இந்த கேரக்டர்னால எனக்கு ஒன்றும் பெருசாக ஃபோக்கஸ் இல்லை, ஸோ அதனால் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி கூட சில பேர் ஒதுங்கிடுவாங்க. அப்படி தான் வந்து என்னை கேட்டால் வந்து இந்த படத்தில் வந்து அமீர் ஒத்துக்கிட்டே இருக்கக்கூடாதுன்னு என்னுடைய எண்ணம். ஏன்னா அதில் ஒன்றும் அந்தளவுக்கு அதுக்கு வேறு எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, பேன் இண்டியா ஸ்டார்லாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அந்த கேரக்டர் கொண்டு வந்து போகிறதுக்கு. ஆமீர் கான் மாதிரி ஒரு தேவையில்லை தான் நான் நினைக்கிறேன். இது படமாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பெரிய பெரிய டேரக்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட படங்கள் எதுவுமே சரியாக போகிறதில்ல. மணிரத்னம் அவங்களோட தான் இருக்கட்டும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் பிரம்மாண்டத்தை காட்டக்கூடிய அவரோட படமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள்கிட்ட ஒரு மாதிரியான ஒரு கலையான விமர்சனம் நிறைய பேருக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது லோகேஷ் கனகராஜ் அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க, இதுக்கப்புறம் வந்து இவரோட மூவிஸ் தான் அப்படின்ற மாதிரி. இப்போ கூலியா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி லியோவும் கொஞ்சம் அது மாதிரி தான் இருந்துச்சுன்னும் போது அவருமே கொஞ்சம் கதைகள்ல தடுமாறுறாரோ, கதைகளா இருக்கட்டும் இல்லைன்னா அந்த தடுமாற்றம் எதனால வருதுன்னா, இப்போ சின்ன ஸ்டாரா இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, இப்போ கார்த்தி இருக்கிறாருன்னா அப்போ அந்த தடுமாற்றம் வராது. அந்த தடுமாற்றம் வராது. இப்போ பெரிய ஸ்டார்கள் வந்து சூப்பர் ஸ்டாரு, இதை வந்து பேன் இண்டியா மூவியில் இருக்கட்டும், அந்தந்த டோலிவுட்ல இருந்து நாகார்ஜுனா, மல்லுவுட்ல இருந்து சோபின், இந்த மாதிரி பெரிய ஸ்டாரில் கூப்பிட்டு வச்சு படம் எடுக்கும்போது அங்கே கதையில் வந்து சில நேரங்களில் அந்த ஸ்பாட்டில் வந்து காம்ப்ரமைஸ் ஆகும். இல்லை இந்த கேரக்டரில் இந்த வசனம் பேசினா சரியாக இருக்கும், இப்படி கொண்டு போகிறாங்க. கதை மாறாது, அந்த ஸ்கிரிப்டில் வந்து சில மாற்றங்கள் ஏற்படும். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தடுமாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்குது. கதையினும் ஒன்று தான் இருக்கும். அப்ப அது டைரக்டரோட தவிர இல்ல ஆக்டர்ஸோட தவிர, ஏன்னா டைரக்டர் ஸ்ட்ராங்கா இருக்கணும்ன்றது ஒண்ணு இருக்கு. தலையீடு கரெக்ட், நீங்க கேட்க தலையீடு இல்லாம இருந்தா பிரச்சனை இல்லை. அந்த கதை இயக்குனர்கிட்ட வந்து நீங்க யாரும் தலையிடக்கூடாது. அவர் சொல்றதை மட்டும் நீங்க செஞ்சுட்டு போயிட்டீங்கன்னா அப்ப அந்த இடத்துல வந்து அவுட்புட் கரெக்டாக இருக்கும். அதுல வந்து நீங்க நடிக்கிற கதாநாயகர்லாம் வந்து என்ன சார் எனக்கு போய் இந்த ரோல் கொடுக்குறீங்க, இதில் நான் ரொம்ப டம்மி ஆயிடுறேன் சார், என்ன சார் இப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன ஆகும்? அப்படிதான் மாறிடு. சில நேரங்களில் வந்து இப்போ ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவருடைய தலையீடு இருக்காது, ஆனால் கமலை பொறுத்த வரைக்கும் அந்த தலையீடு இருக்கும். தக் லைஃப்பில் வந்து கமலோட தலையீடு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வந்து இந்தியன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கமலோட தலையீடு வந்து இந்தியன் 1 எடுக்கும்போதே தலையீடு இருந்ததுன்னாங்க. ஸோ அது மாதிரி கேட்டால் வந்து இதுதாங்க சிக்கல். அவரால் வந்து நீங்கள் சொல்கிறத கேட்டு அவர் செய்ய முடியாது. அவர் ஒரு இயக்குனர், கமல் ஒரு இயக்குனர், தயாரிப்பாளர். இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இல்லையே இந்த காட்சி இப்படி வச்சா சரியாக இருக்குமே அப்படின்னு வந்து கேட்டால் கதையில் தலையீடு பண்ணாங்க. அதாவது படைப்பு சுதந்திரம்னு சொல்லிட்டு ஒரு இயக்குனருக்கு இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை. இப்போ சாதாரண நடிகர்லாம் தலையிட மாட்டாங்க, இவங்கெல்லாம் அப்படி கிடையாது, இவங்க தலையிடுவாங்க. இப்போது 2 காட்சி எடுக்கிறாரா இதே பாலச்சந்தர் வந்து சாக்கடை வந்து வீசின மாதிரி, சட்டையில் வீசின மாதிரி ஒரு காட்சி இருக்கணும். அது வந்து ஒரு தடவை வந்து பாலச்சந்தர் பகிர்ந்ததாக சொல்கிறாங்க. கமலும் ரஜினிக்கும் வந்து ஒரு காட்சி இருக்கிறது, சேறு வீசின தரை, அதாவது சேத்தை வந்து வீசின மாதிரி ஒரு காட்சி. கமலுக்கு வந்து உடனே மேக்கப் உள்ள போயிட்டு சாக்லேட் தெரியல, சாக்லேட் க்ரீம் இருக்குல்ல, அதுதான் வந்து சாக்கடை மாதிரி தடவி விடுவாங்க மேக்கப்புக்கு. அது அவங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். கேட்டால் இது வந்து சாக்லேட் க்ரீம் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நான் வெளியிருந்து பார்த்தா சேருன்னு தான் தெரியும், ஆனால் அது சாக்லேட் க்ரீம் வச்சு அப்படி தடவிட்டாங்க. ஆனால் ரஜினி செஞ்சால் நேராக நிஜமான ஒரு கேரட் வந்து போயிட்டு சேத்துல போய் நான் சென்றால் அள்ளி பூசிட்டு வந்து நின்னாராம் சொல்லுவாங்க. இதை சினிமாவில் பேசணும் தான் நான் சொல்கிறேன், நானாக கற்பனை பண்ணி சொல்லவே இல்லை. இவர் வந்து சாக்லேட் க்ரீம்லாம் தடவி அதுக்கு வந்து ஒரு 1/2 hour ஆகுது. இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு 1 மணி நேரம் ஆகுது. ஏன்னா தத்ரூபமாக தெரியணும்ல, சாக்லேட் க்ரீம் வந்து சேரு மாதிரி தெரியணும்ல. ஆனால் ரஜினி வந்து எப்போ வந்து ரெடியாக நின்ட்டாரான். அங்கே பக்கத்தில் ஏதோ ஒரு காவாயில் போய் கேட்டால் அள்ளி எடுத்து வந்து பூசிட்டு வந்து நின்ட்டாரான். அப்போ பார்த்துங்க. ஆனால் கமல் தானே நிறைய வந்து இது நான் வந்து கமல் ரஜினி அப்படி கேட்கல, ஆனால் சினிமாவில் நிறைய விஷயங்கள் கொண்டு வந்ததாக இருக்கட்டும். இப்போ நான் கேட்குறேன், நான் கேட்குறேன் 272 படம் நடித்த ரஜினிக்கு சப்போர்ட்டாக பேசணும்னு நினச்சிடாதீங்க. 272 படங்கள் நடித்த ரஜினிக்கு வந்து தயாரிப்பாளருடைய கஷ்டங்கள் தெரியாதா,
அந்த நுணுக்கங்கள் தெரியாதா? ஒரு இயக்குனர் படக்கூடிய கஷ்டங்கள் தெரியாதா? அதன் நுணுக்கங்கள் தெரியாதா? ஏன் ஒரு படத்தையே இயக்க முடியாதா ரஜினி? நீங்கள் சொல்லுங்கள், யாரும் அதை பற்றி பேச மாட்டீங்க. 272 படம் நடித்த ஒருத்தருக்கு வந்து படத்தை இயக்க தெரியாதா? கண்டிப்பாக தெரியும், கண்டிப்பாக தெரியும். பட தயாரிப்பாளராக அவர் இருந்திருக்கிறாரு, அது வேறு விஷயம். ஆனால் இருந்தாலும் ஒரு படத்தை இயக்க முடியாதா? கண்டிப்பாக இயக்க முடியும். ஆனால் அவர் அந்த பாதையில் பயணிக்கலை. அதே சமயத்தில் ஒரு காட்சி எடுக்கும்போது அவருக்கு மனசில் ஓடாதா, இந்த காட்சி இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு? இப்போ ரஞ்சித் படத்தில் ஒரு படத்தில் நடிச்சார் கபாலி, எனக்கு ரொம்ப பிடிச்சது கபாலி. அடுத்தது காலா கூட எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனால் வந்து படம் வந்து பெருசாக போகலை தான். ரஞ்சித்தோட படம் எல்லாமே எனக்கு பிடிக்கும். பட் வந்து கேட்டினா வந்து ஒரே ஒரு படத்தை தவிர அந்த படம் என்னன்னு கேட்காதீங்க. என்ன நட்சத்திரங்கள் சிரிக்கணும்னா ஏதோ ஒரு படம் எடுத்தார்ல, அது எனக்கு பிடிக்காது. பட் இது மற்ற படம் எல்லாமே எனக்கு பிடிச்சது. பட் என்னென்னா காலா படத்திலும் கபாலிக்கும் வித்தியாசம் இல்லைங்க. நான் காலா படத்தில் வந்து ரஜினி அவர்கள் பேசின ஒரு குறிப்பிட்ட காட்சியெலாம் வந்து கேட்டினா ஹீரோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஈக்குவலாக இல்லை ஒரு சில காட்சி. இந்த நாணய படைகர் கூட அந்த நடிக்கிற அந்த காட்சியெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜவ்வு மாதிரி இழுக்கிற மாதிரி இருந்துச்சு. அவர் வீட்டான வந்து சந்திக்கிற அந்த காட்சியாக இருந்தாலும் சரி, அவர் வந்து ரஜினி வந்து அவர் வீட்டுக்கு போய் சந்திக்கிற காட்சி, இதெல்லாம் வந்து அந்த காட்சி ஏதோ வந்து அந்த இடத்துல ஏதோ கொஞ்சம் தடுமாறினாரா ஒரு வேலை இயக்குனர் எனக்கு தெரியல. ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. எனக்கு அந்த காட்சியில் வந்து ஒட்டவே இல்லை. எனக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அது பிஜிஎம் ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி இழுக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அது பிடிக்கவே இல்லை. ஆனால் வந்து கண்டிப்பாக ரஜினிக்கு தெரிஞ்சிருக்கும்ல, ஏதோ ஒன்று தெரிஞ்சதுனால தான் அடுத்தது ரஞ்சித் படம் தான் வேணாம்னு சொல்லிட்டாராம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரஞ்சித் மறுபடியும் ரஞ்சித்தோட இணைய வேண்டாம், ஏன்னா அவர் கம்யூனலாக போயிட்டுருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஏதோ ஃபீல் பண்ணாராம். அதனால் அது போகவே இல்லை. ஆனால் ரஜினிக்கு தெரியும் தான், ஒரு இயக்குனராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு படத்தில் எடுத்துகிட்டு மறுபடியும் 2வது படத்தில் எடுக்கும்போது அந்த படமும் சரியாக போகலை, கமர்ஷியலாக போகலைன்றாங்க காலா. ஆனால் 3வது படத்தில் இணையலை. அப்போ காரணம் என்ன? நம்ம போதும், இதோட போதும் அப்படி கூட நினச்சிடலாம். ஆனால் அதே நீங்கள் எஸ்பி முத்துராமன் எத்தனை படத்தில் நடிச்சிருக்கிறாரு யோசிச்சு பாருங்கள். பல படங்கள் நடிச்சு. அதுதான் நான் பாலச்சந்திரோட எத்தனை படம் நடிச்சிருக்கிறாரு. ஏன் வந்து ரஞ்சித்தோட இணைஞ்சு போக முடியல? அப்போ தன்னுடைய சொந்த அஜெண்டா கொண்டு வந்து இவன் திணிக்கிறான் உள்ள. தனக்கு பிடித்த இல்லை தனக்கு தேவையான அஜெண்டா உள்ளே வந்து திணிக்கிறான், நம்ம வந்து அதுக்கு வந்து பலியாகிறோம் அப்படின்னு ரஜினி ஃபீல் பண்ணியிருக்கலாம் ஒரு வேளை. ஏன்னா கம்யூனல் அஜெண்டாவை கொண்டு வந்து உள்ள திணிக்கிறான், இவனுக்கு அதை தாண்டி இவனுக்கு வேறு போக தெரியல, வித்தியாசமாக போக தெரியல அப்படின்னு கூட இருக்கலாம். ஸோ அதனால் நான் இது யோகமாக தான் நான் சொல்கிறேன். அது மாதிரி ரஜினிக்கு தெரியாமலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு இயக்குனராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை இயக்குனரை சந்தித்து வந்திருக்கிறார், அவருக்கு எவ்வளோ அனுபவம் இருக்கும். ஏன் ஒரு படத்தை இயக்கக்கூடாதா? இயக்கலனா கூட வந்து இயக்குனர் செய்யக்கூடிய தவறு தெரியாதா? தெரியும். ஆனாலும் வந்து சொல்கிறத கேட்டு செஞ்சிடறாரு. ஒரு இயக்குனர் சொல்லக்கூடியதை கேட்கணும். அதனால தானே இன்றைக்கி பாருங்கம்மா எத்தனை ஜென்ரேஷன் தாண்டி வந்திருக்கிறார். இன்றைக்கி நெல்சனோடையும் வந்து இயக்குனர் நெல்சன் வந்து இவர் லோகேஷ், ஸோ இவங்களோடலாம் இணைகிறாருல்ல. இவங்களாம் ரஜினி படம் நடிக்கும் போது இவங்கெல்லாம் எங்கே இருந்திருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? ரஜினி நடிக்க வரும்போது இல்லை சொல்கிறேன் நான், 60கள்லேருந்து பயணிக்கிற ஒருத்தர் வந்து சரிங்களா, அதுவும் 70களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிக்கிறார், மெல்ல மெல்ல சினிமாவை ஆக்கிரமிக்கிறார். 70கள்லாம் இவங்க எங்கே இருந்திருப்பாங்க சொல்லுங்கள்? நானே 70ல் தான் பிறந்தேன் சொல்கிறேன் நான். அப்போ இதுதான் இங்கே இருக்குன்னு கேட்டால் இவங்கெல்லாம் 80களில் வந்து பிறந்தவங்க சரிங்களா. ரஜினிலாம் வந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார்னு ஆன பிறகு பிறந்தவங்க தான் இவங்கெல்லாம். அப்போ அவங்களோட சேர்ந்து இப்போ வேலை செய்கிறார்ல ரஜினி, அது அவ்வளோ பெரிய விஷயம், அது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னும் அடுத்து இன்னொரு ஜென்ரேஷன் வந்தால் கூட அவங்களோட சேர்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா. அவங்க சொல்கிறத கேட்டு வந்து அப்புறம் ஆசையாக கூட இருக்கும், ஒரு நமக்கு ஒரு பஞ்ச் டைலாக் கொடுக்கவே இல்லையே கூலியில் பஞ்ச் டைலாக் கிடையாது, தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு சரிங்களா. அப்போ நமக்கு ஒரு பஞ்ச் டைலாக் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு கூட ஏங்கியிருக்கலாம் மனசுக்குள்ளே. ஆனாலும் வந்து இல்லை நம்ம இயக்குனர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம கேட்டு போயிடணும். அப்போ அதுதான் அந்த இடத்துல இணைய முடியுது பார்த்தீங்களா. இன்றைக்கி வந்து யூத் வந்து டைரக்டரோட இணைகிறாரு, அது பெரிய சக்ஸஸ் இல்லை, அது பெரிய சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் கமலோட அப்படி முடியாது. அவருடைய தலையீடு கண்டிப்பாக இருக்கும். அவர் சொல்கிறது டைரக்டர் சொல்கிறத மட்டும் கேட்டு செய்ததுனால தான் விக்ரம் 2 வந்து வெற்றிகரமாக ஓடிச்சு. அது மணிரத்னம் இணைஞ்சார், மறுபடியும் லிப்லாக் கொடுத்துட்டாரு. லிப்லாக்கு அது இதுன்னு அந்த வசனங்கள் ஏடாக பேசிதான் டோட்டலாக கிடையாது. அது விக்ரம் 2ல் கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தார் லோகேஷ். கமலை வந்து எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தியிருந்தார் கரெக்டாக. மணிரத்னம் பழைய மாவை அரைச்சார், அது வந்து ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அப்படி தான் நம்ம இதை எடுத்துக்கணும். தலையீடு வந்து இதை வந்து ரஜினி அவர்களை பொறுத்த வரைக்கும் இயக்குனராக வந்து அவருக்கு வந்து ஒரு அவதாரம் எடுக்க முடியும், ஆனாலும் அந்த அவதாரத்துக்கிட்ட போகவே இல்லை. அவர் இன்றைக்கி இருக்க இளம் இயக்குனரோடு சேர்ந்து அவர் வந்து வேலை செய்கிறாருன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு பெரிய சகிப்புத்தன்மை வேணும்,
அந்த கேட்டினா அடுத்தவங்களை மதிக்கிற தன்மைன்னு ஒன்று இருக்குல்ல, சின்னவங்களா இருந்தாலும் இயக்குனருக்கான இடத்த சின்னவங்களா இருந்தாலும் மதிக்கிற தன்மை வந்து ரஜினிகிட்ட இருக்குது. ஓகே. வயசில் குறைஞ்சவன், நேற்று பிறந்தவன் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. அப்படி நடித்த நினைக்கிற நடிகர்லாம் இருக்கிறாங்க, உச்ச நடிகர்லேயே இருக்கிறாங்க சில பேர். அந்த மாதிரி அவன் நேற்று வந்தவன், அட்லி யார், அவன் நேற்று வந்தவன், நான் 30 வருஷமாக இருக்கிறேன் அப்படி சொன்னவங்களாம் இருக்கிறாங்க. அது வேறு யாரும் விஜய் தான், அது நேரடியாக சொல்லிடுறேன். சொல்லுங்கள், ரஜினி அப்படி கிடையாது. ஓகே. அவர் நடிக்க வந்த பிறகு பிறந்தவங்க தான் இவங்களாம். நடிக்கல, சூப்பர் ஸ்டாராக ஆன பிறகு பிறந்தவங்க. நடிக்க வந்து கூட நடிக்க வந்து சூப்பர் ஸ்டாராக ஆன பிறகு பிறந்தவங்களோட சேர்ந்து அவர் வந்து ஒரு இயக்குனராக வந்து அவங்க சொல்கிறத கேட்டு வந்து நடிக்கிறாருல்ல, அது பெரிய விஷயம் இல்லை. ஸோ நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேசணும் சினிமா சார்ந்து. ரொம்ப நன்றி. நன்றிம்மா, நன்றி.